அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிறது ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக 12 ராசிகளில் ஒன்றான தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே கிரக அமைப்பு, கிரகங்களினுடைய சஞ்சாரம், கூட்டணி, பார்வை, பெயர்ச்சி இவற்றின் அடிப்படையில் 12 ராசிக்காரர்களுக்குமான பலன்கள் கணிக்கப்படுகிறது. ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களினுடைய அமைப்பிலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விதமான பலன்கள் வெளிப்படும். அது 12 ராசிக்காரர்களுக்கும் வேறுபடும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தின் காரணமாக ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விஷயத்திலையுமே பார்த்தோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா சாதகமான நிலைகள் உருவாக அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு. சில விஷயங்களில் மோசமான தாக்கங்கள் ஏற்பட்டாலும் அதை எளிதில் நீங்கள் சமாளித்து வெளிவருவீங்க. அதே சமயம் சவால்கள் வந்தாலும் கூட அது பெரிய அளவில் தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது, பிரச்சனையையும் கொண்டு வராது. இருப்பினும் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் சுதானமாக நடந்து கொண்டீங்க அப்படின்னா வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இருப்பினும் பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் கிடையாது. மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும், அதாவது பெரிய அளவில் மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் சின்ன சின்ன பருவகால நோய்கள் தொந்தரவு கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. அது உடனே சரியாகிடும் அப்படின்னு சொல்லலாம். உரிய மருந்துகளை எடுத்துக்கிட்டீங்க, உரிய மருத்துவர் அணுகி மருந்துகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா உடனே சரியாயிடும். பெரிய அளவில் பாதிப்போ அல்லது பெரிய அளவில் மருத்துவ செலவுகளோ ஏற்படுவதற்கு இந்த காலத்தில் வாய்ப்புகள் கிடையாதுங்க. அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாகும். மறைமுகமான எதிர்ப்புகள் மறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரம் ரீதியாக நிலவி வந்த போட்டிகள், பொறாமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைச்சது ஒன்றாகவும் நடக்கிறது வேறு ஒன்றாகவும் இருப்பது தங்களுடைய மனதிற்கு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய மனதில் இனம் புரியாத பயம், பதற்றம் ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். மற்றொரு புறம் சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கையும் நடைபெறுது. அப்படிங்கிறதுனால உங்களுடைய குடும்பம் மற்றும் பணியிடத்தில் கடினமான சூழல் நிலவ ஆரம்பிக்கும். திருமண வாழ்க்கையில் மனக்கசப்பு அதிகரிக்கலாம். வேலையில் நிறைய சிக்கல்களை சந்திக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலத்தில் எதிரிகளை கவனமாக கையாள பாருங்க. உங்களுடைய புதிய நட்பு தீங்கு விளைவிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால உஷாராக இருக்க பாருங்க. அவர்களிடத்தில் எந்த ஒரு தனிப்பட்ட விஷயமோ, குடும்ப விவகாரமோ, தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த ரகசியங்களோ அல்லது அலுவலகம் தொடர்பான விஷயங்களையோ பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதே மாதிரி உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானமாக செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று. அரசியல் தொடர்புடையவங்க பேச்சில் மிக மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகுவினுடைய அமைப்பால் மனக்குழப்பம், பயம், பதட்டம் இது எல்லாமே தங்களுக்கு அதிகரித்து காணப்படுறதுனால இந்த நேரம் உங்களுக்கு பல விதத்தில் சோதனையை ஏற்படுத்தலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அது மட்டும் கிடையாதுங்க. வாழ்க்கை துணை, தொழில் கூட்டாளி இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா நிதானத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு கூட சொல்லலாம். திருமண வாழ்க்கையிலையும் சில கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்ல பாருங்க. உங்களுடைய கணக்குகளை வெளிப்படையாக வைப்பது சால சிறந்தது. துணையுடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை பேசி தீர்த்து கொள்வதும் நல்லதுங்க. வணிக கூட்டாளிகளால் ஏமாற்றப்படவும் வாய்ப்புகள் இருக்குது.
உணவு பழக்க வழக்கத்தில் சற்று கவனமுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். உங்களுடைய வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக இழப்புகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகள் விஷயத்தில் கவனம் இருக்கணும். தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் மனதில் தோன்றலாம். குடும்பம் மற்றும் பணியிடத்தில் உறவுகளை பராமரிக்கிறதுல சிக்கல்களும் உருவாகலாம். அதனால் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்ல பாருங்க. சிலருக்கு உடல்நல பிரச்சனைகள் வேலையை முடிக்கிறதுல தொந்தரவு ஏற்படுத்த செய்யும். கடன் வாங்க வேண்டிய சூழல் பலருக்கும் உருவாகலாம். உங்களுடைய உணவு மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய வேலையில் திட்டமிடலும் கவனமும் தேவை. சிலருக்கு தோல் ஒவ்வாமை மூட்டு தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது தொந்தரவும் கொடுக்கலாம். அதே மாதிரி வணிகம் தொடர்பான விஷயத்தில் மன அழுத்தமான சூழல் ஏற்படும். கோபத்தை கட்டுப்படுத்தி உங்களுடைய மனதை அமைதியாகவும் நிதானமாகவும் வைத்துக் கொள்ளுங்க. இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுடைய நல்ல பெயர் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது. பணியிடத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது சால சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடுமையான முயற்சிகள் மட்டுமே வெற்றியை தரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படலாம். ஒரு சிலருக்கு எதிர்பாராத வகையிலையும் பணவரவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் இந்த காலகட்டம் முழுவதும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பணவிரயம் அப்படிங்கிறது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உடல் நலத்தில் கவனமாக இருங்க. மருத்துவ செலவு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நன்மையை தரும். எந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலும் பிறரின் ஆலோசனையை கேட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வேலை சுமை சற்று அதிகமாகத்தான் இருக்கும். உடன் பணி புரிபவர்களை நம்பி எந்த வேலையையும் ஒப்படைக்காம நீங்களே செய்யறதன் மூலமா பிரச்சனைகள்ல இருந்து நீங்க தப்பித்து கொள்வதோடு மட்டும் இல்லாம எதிர்பார்த்த சம்பள உயர்வு பதவி உயர்வு சலுகைகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி மற்றொரு புறம் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க தங்களுடைய கூட்டாளியுடன் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. அப்படின்னாலும் கொஞ்சம் உஷாராக இருப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். தேவையற்ற வீண் விரயங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால செலவுகள் விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்களை பொறுத்த வரைக்கும் பணிச்சுமை அதிகரித்து தான் காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுலையும் காலதாமதம் ஏற்படத்தான் செய்யும். அதனால் அதை நினைத்து நீங்கள் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டாம். இது இந்த ஒரு 25 நாட்கள் வரைக்கும் தான். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன ஒரு முயற்சிகள் பண்ணாலும் அது காலதாமதம் இழுபறி போன்ற விஷயங்களில் தான் இருக்கும். சிறிது காலம் நீங்கள் தள்ளி போடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் நினைத்த மாதிரி அனைத்துமே உங்களுக்கு நடைபெற வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறதுங்க. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம். திருமண வயதில் இருக்கக்கூடிய மகன் அப்படி இல்லை மகளுக்கு வரன் தேடக்கூடிய முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். சுப நிகழ்வுகள் அரங்கேறக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும். அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. அலுவலகத்தில் வேலைச்சுமை அதிகரிக்கும். ஆனாலும் அதிகாரிகளினுடைய பாராட்டுக்கள் கிடைக்கிறது உங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குங்க. ஆனாலும் என்னதான் பாராட்டு உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கிறதுல காலதாமதம் ஆகத்தான் செய்யும். அதே மாதிரி வியாபாரம் தொழில் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் சுமாரான பலன்கள் தான் இருக்குது. சுமாராகத்தாங்க இருக்கும். அதே மாதிரி கடையை வேறு இடத்துக்கு மாற்றக்கூடிய உங்களுடைய முயற்சி நல்லபடியாக நடந்து முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சக பணியாளர்கள் மத்தியில் உங்களுக்கு சில விவாதம் இல்லை வாக்குவாதம் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு கருத்து மோதல்கள் சக பணியாளர்கள் மத்தியில் உருவாகலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களோ குடும்ப ரகசியங்களோ குடும்பம் தொடர்பான மற்ற விஷயங்களையோ சக பணியாளர்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அது பிரச்சனையை மற்றொரு புறம்
கலவரம் ஏற்படுத்திவிடும். அதே மாதிரி வருமானம் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்த்தபடி இருக்காது. அப்படிங்கிறதுனால வெளியில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுங்க. சிறு அளவில் உடல்நலக்குறைவு ஏற்படலாம். உறவினர்கள் வகையில் குடும்பத்தில் வந்து கலகமோ அப்படி இல்லைன்னா சில பிரச்சனைகளோ தோன்றதான் செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி மனதில் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி இனம் தெரியாத குழப்பங்கள், ஒரு விதமான பய உணர்வு, மரண பயம், இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படலாம். தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். இந்த மாதிரியான நேரங்களில் கொஞ்சம் வந்து கூடுதல் கவனமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் யோகா, தியானம், உடற்பயிற்சி மேற்கொள்வது, பிடித்தமான இனிமையான பாடல்களை கேட்கிறது, இல்லை இறைவனினுடைய நாமத்தை உச்சரிப்பது போன்ற செயல்களில் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா இது மாதிரி இனம் தெரியாத குழப்பமோ, பயமோ, அச்சமோ, படபடப்போ இல்லை பரபரப்போ அப்படி இல்லைன்னா உணர்ச்சி வசப்படுறதோ போன்ற உணர்வுகள் வந்து தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லலாம்.